எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஆனால் இங்கே காலையில் எந்திரிச்சு இருந்த ஒருத்தன் மட்டும் நல்லாவே இல்லை. அது வேற யாரும் இல்லை, என் டாடி தான். அவன் சோகத்துக்கு காரணம் நம்ம பண்ண சம்பவம். அப்படின்னடா தம்பி நீ சம்பவம் நினைக்கிறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெட் எப்படி இருக்கு? இதுதாங்க சம்பவம் நம்பர் 1. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 வாட்டி சுச்சு போயிட்டேன் பெட்லே. அதுலேருந்து இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த கொடுத்துட்டான். பெட்டு மட்டும் போதுமா? பெட்டு விரிக்க பாய் வேணும்ல, அதனால பாயும் பிச்சு விட்டேன். ஒரு வழியா பெட்டு பாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெட்டில் படுக்க பில்லோ யார் கொடுப்பா? உங்கள் பாட்டியா கொடுப்பாங்க. பில்லோவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு பாவம் பையன் பச்சை தரையில் படுத்து விடாம பார்க்க பாவமாக இருக்கேன்னு பக்கத்து பெட் படுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். கடுப்பானவன் என்ன நினச்சான்னு தெரில, வழக்கம் போல காஃபி குடிக்க போயிட்டான். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். கதற அளவுக்கு இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருந்தேன். சம்பவம் நம்பர் 2. அவன் வாங்கி வச்சிருந்த யாருக்குள்ளவரோட வயரை கடிச்சிட்டேன். எங்கே கடுப்பில் நம்ம இடுப்பை உடச்சிடுவான்னு நினச்சேன், ஆனால் அதான் இல்லை. சம்பவம் நம்பர் 3க்கு அவனே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தான். அது என்னன்னு இப்போ கேட்பீங்க. கேட்டுச்சா? விளையாட கூப்பிட்டேன் கையில் விளையாட்டா நான் ஒரு மார்க்கை போட்டேன். எப்படி? அப்புறம் எங்கள் பண்ண சம்பவத்துக்குலாம் நம்மளை பழி வாங்கிடுவானு பயந்து போய் அவன் காலில் உளுந்து கெஞ்சாத குறையா ஐஸ் வச்சேன். தரி கொஞ்சம் அதை யாருக்குள்ள சரி பண்ணுறான்னு என்ன நினச்சான்னு தெரிலங்க. அப்புறம் உட்காந்து அதை சரி பண்ண ஆரம்பித்தான். அப்போ நான் கேட்டேன், ஏன்டாடி ஒட்ட வைக்கிற, தூக்கி போட்டுடலாமே அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், தம்பி நீ போட்டில் போகிற, திடீர்னு போட்டில் ஓட்டை விழுந்துருச்சு, அந்த ஓட்டையை அடைப்பியா இல்லை தண்ணிக்குள்ளே குதிப்பியான்னு கேட்டான். அட பூமரே. அதுக்கப்புறம் தாங்க ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. வாழ்க்கையில் ஓட்ட விழுந்தாலும் அதை விட்டு போட்டு வாழ பழகணும். அதை விட்டுட்டு ஓட்ட விழுந்துருச்சின்னு ஓரமாக போய் உட்காரக்கூடாதுன்னு தோணுச்சுங்க. இங்கே பாருங்களேன், இவன் வயிறை பிடிச்சி திருக்கிறது என் கழுத்து திருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அவ்வளோ கொலவரியில் இருக்கான் என் மேலே. அப்புறம் விட்டு போட்டு யாருக்குள்ளே சரி பண்ணிட்டு என்னை தூங்க வச்சுட்டு அவன் பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு 2 வாரமாக துவைக்காத துணியெல்லாம் ஊற போட்டு துவைச்சிட்டு இருந்தான். இல்லை வேலை என்ன ஊற போடலை. துவைச்சதுக்கப்புறம் காய போடுறப்ப தான் அவனை நோட் பண்ணான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடியில் போட்டு அவனோட ஃபேவரட்டான டிஷர்ட்டை எடுக்க மறந்துட்டான். அது காஞ்சி கருவாடாக போச்சு. அது அவ்வளோதான், இனிமேல் அடுப்பு துடைக்கிறான். அதனால் அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னைக்கே முடிக்க பாருங்க, இல்லைன்னா இப்படி தான் ஆகும். எல்லா வேலையும் முடிஞ்சின்னு நினச்சவனுக்கு நான் ஒரு வேலை கொடுத்தேன். அதுதான் என்ன குளிக்க வைக்கிற வேலை. அப்புறம் குளிக்க வச்சான். முதலாம் மடியில் போட்டு குளிப்பாட்டினா, இப்போலாம் என்ன மல்லாக்க போட்டு குளிப்பாட்டுறாங்க. பாத்திரத்தை வளர்க்குற மாதிரி கூட்டு வளர்க்கேட்டுந்தான். ஏன்டா அப்படி பண்ணுற கேட்டா, அப்போ தான் தம்பி அழுக்கு போகுன்றான். தவிர்ப்புன்ற பேரில் என்ன எத்தனை நேரம் விட்டுட்டாங்க. தோட்டினதுக்கப்புறம் மோந்து பார்த்துட்டு இப்போ தாண்டா அவன் மேலே நல்ல வாட வருதுன்னா. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீ போய் குடி, தப்பு தாங்கலை, இப்போ உன் மேலே தான் நாயோட அடிக்குதுல்ல. சரி சரி வான்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே குச்சி விட்டு ஆட்டாத குறைதாங்க. காதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு என்னை பாடா படுத்து எடுத்துட்டான். இவன் காதை க்ளீன் பண்ணுற கேப்பில் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னதான் நம்ம வச்சு செஞ்சாலும் நம்மளை பாசமாக பார்த்துக்கிறானே இல்லை. அதனால அவங்கள பாசமாக பார்த்துக்கிறவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பாசத்தை காட்டணும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காமலே இருங்க போதும்.